நிறையா வந்து மாஸ் மார்க்கெட்டில் டீ ஷாப் காஃபி ஷாப் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எப்படி வந்து அந்த காம்படிஷனை இங்கே ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? அது ஃபஸ்ட்டு கேள்வி. முதல் ப்ராடக்ட் கருப்பு டீ காஃபி, ஆனால் ரெண்டாவது ப்ராடக்டே நாட்டு சர்க்கரை டீ. எவ்வளோ ப்ராடக்ட் ஆக்சுவலாக கருப்பு டீ ப்ராடக்ட், எவ்வளோ வந்து நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க? ஏன் வந்து நீங்களே ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணி கருப்பு டீக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஸோ நீங்கள் பிராண்ட் க்ரோ ஆக ஆக ப்ரைஸிங் மாடல் கூட அதே அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற பிளான் ஏதாவது இருக்கா? நீங்கள் சொல்கிற வேல்யூவேஷன், அதாவது இது ஒரு புது பிஸ்னஸாக இருக்குது, நீங்கள் சொல்கிற வேல்யூவேஷன் எனக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதனால நான் இப்போ இதை கன்சிடர் பண்ணல. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் we are out of this round. இது உங்கள் மாடல் கிடையாது, ஆனால் சிமிலர். அதனால் ஐ வாண்ட் டு அவாய்ட் தட். Startup Singham Season 2. ஸ்டார்ட்அப் சிங்கம் சீசன் 2 நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நெல்லை கருப்பட்டி காஃபிலேருந்து முரளி சார் அண்ட் சதீஷ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய், உங்கள் பிராண்ட் பற்றியும் உங்கள் ஏவியில் சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ உங்கள் பிராண்டோட ஜேர்னி அதை வந்து நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி குட்டி ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தாயில்படின்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இங்கே வந்தோம் சென்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து சென்னைக்கு வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, கருப்பட்டி காஃபின்னு அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து டெய்லி வந்து டீ காஃபி நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால அது ஏன் ஹெல்த்தாக கொடுக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ காஃபியை வந்து நம்ம பாரம்பரியமாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அந்த நெல்லை கருப்பட்டி காஃபி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண 2022 அந்த டைம்லலாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவ்வளோ பூம்டாக இல்லை. பட் நீங்கள் வந்து ஓவர் 220 அண்ட் ஓவர் த குளோப் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஃப்ரான்ச்சைஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற பிளான்குள்ளே எப்படி வந்தீங்க? இல்லை, ஆரம்பத்தில் அங்கே ஓன் ஸ்டோர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். கோயம்பேடில் ஒரு சின்ன கடையாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கருப்பட்டி காஃபி முதல்ல நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிரான்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி பற்றி தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா ஃப்ரான்ச்சைசினாலே பெரிய பெரிய பிராண்ட் KFC, மெக்டின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் ஸோ நாங்கள் ஏன் அதை ஃப்ரான்ச்சைசி மாடல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு SOP ஃபார்மேட் பண்ணி ஸோ நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தோம். இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பார்க் இருந்திருக்குல்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தா படத்துக்கு போகலாம் இந்த மாதிரி யோசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி டீ கடையில் உட்காந்து பிஸ்னஸ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸும் இப்போ நிறைய ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் பிஸ்னஸ் பேசின தருணம் அண்ட் நெல்லை கருப்பட்டி காஃபி உருவான தருணம் இது? கரெக்டாக சொல்கிறீங்க. டீ கடையில் தான் இது ஆரம்பிச்சது. ஏன்னா நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஏன் வந்து நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரும்பாலும் எங்களுக்கு வந்து எமோஷனல் வந்து டீ கடை தான். ஸோ அப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணும்போது தான் நார்மல் டீ கடை இருக்கக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிராண்டு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அந்த நெல்லை கருப்பட்டி. நார்மலாக உங்கள் ஆஸ்க் என்ன இதெல்லாம் கேட்குறத தாண்டி எங்கள் பிராண்டில் இந்த டவுட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். மெயினாக சொல்லணும்னா அப்படின்னா எங்களோட ஃபண்ட் ரைசிங் பற்றி, எதுக்காக இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அப்போ ஏன் இதை நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ கேட்பாங்க டெஃபினட்டாக. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் என்ன நெல்லை கருப்பட்டி காஃபி 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு புது செக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ எங்களுடைய அடுத்த விஷன்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய ஸ்டோர்ஸ் தாண்டி நிறைய ரீட்டைல் செயின்ஸ், சப்ளை செயின்ஸ் எல்லா ஊருக்கு கிராமத்துக்கு இங்கே பொருள் போகணுன்றது தான் எங்கள் ஐடியா. அதுதான் ஒரு உண்மையான வெற்றின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெல்லை கருப்பட்டி காஃபி 2.0வோட எக்ஸ்பான்ஷன் தான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சிங்கமோட பிட்ச்க்கான ரீசன். நிறையா வந்து மாஸ் மார்க்கெட்டில் டீ ஷாப் காஃபி ஷாப் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எப்படி வந்து அந்த காம்படிஷனை இங்கே ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? அது ஃபஸ்ட்டு கேள்வி. இங்கேருந்து பார்க்குறதே ஒரு விஷயம் கண்ணை உறுத்திட்டே இருக்குங்க. முதல் ப்ராடக்ட் கருப்பு டீ காஃபி, ஆனால் ரெண்டாவது ப்ராடக்டே நாட்டு சர்க்கரை டீ. எவ்வளோ ப்ராடக்ட் ஆக்சுவலாக கருப்பு டீ ப்ராடக்ட், எவ்வளோ வந்து நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க? இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்லேயே இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்ச கொஸ்டின் என்னது? ஆக்சுவலாக கிளைக்கமிக் இண்டெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளைக்கமிக் இண்டெக்ஸை பற்றி வந்து நாங்கள் ரொம்ப டீப்பாக இது பண்ணல. பட் அவங்க சார் வந்து என்ன சொன்னார்னா, அதுக்கு வந்து மெடிக்கலி நீங்கள் ஏதாவது அப்ரூவல்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கான ஒர்க்கு வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு சொன்னோம். பட் வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வாங்குறது உங்களுக்கு இன்னும் பெட்டர் வேல்யூ ஆடடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் இன்னைக்கு அவங்க கேட்டதாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் வந்து நீங்களே ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணி கருப்பு டீக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஃப்ரான்ச்சைஸில் வந்து 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓன்ட்,
கம்பெனி ஆப்ரேட்டட், இன்னொன்று வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓன்ட், ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட்டட். உங்களது வந்து எந்த மாடல்? ஒரு 5-star ஹோட்டலில் போனால் வி பே 650-700 rupees ஃபார் அ காஃபி. ஆனால் அது காஃபியாகவே இருக்காது. தட்ஸ் த சேட் பார்ட் தட் வி ஆர் இன் டுடே. ஸோ நீங்கள் பிராண்ட் க்ரோ ஆக ஆக ப்ரைஸிங் மாடல் கூட அதே அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற பிளான் ஏதாவது இருக்கா? உங்கள் ஆஸ்க் என்ன? ஆக்சுவலாக எங்கள் ஆஸ்க் வந்து 10.8 crores. எங்களோட வேல்யூஷன் வந்து 216 crores. டெஃபினட்டாக கிடைக்கும் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 4-5 இயர்ஸாக வந்து எல்லா ஊர்லேயும் எங்களோட பிரான்ச் இருக்குது, பிராண்ட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ வேல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கோம். பட் எங்களோட பிராண்ட் ரீச்சுக்காக அந்த வேல்யூஷன்ஸ் கொண்டு இருக்கும். டெஃபினட்டாக கிடைக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிற வேல்யூவேஷன், அதாவது இது ஒரு புது பிஸ்னஸாக இருக்குது, நீங்கள் சொல்கிற வேல்யூவேஷன் எனக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதனால நான் இப்போ இதை கன்சிடர் பண்ணல. பட் வி வில் கீப் டிஸ்கஸிங் அண்ட் see லேட்டர். ஷுவர். குமார் வெம்பி சார் சொன்னதே தான், அதே தான். வேல்யூவேஷன் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால we are out of this round. இந்த ரீசன் என்னாலேயே இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா ரெண்டு. ஒன்று வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது உங்கள் மாடல் கிடையாது, ஆனால் சிமிலர். அதனால் ஐ வாண்ட் டு அவாய்ட் தட். செகண்ட், கண்டிப்பாக வேல்யூவேஷன் வந்து கண்ணை உறுத்துறது ஃபார் த டைம் பிங். ஓகே, பட் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் யுவர் ஃப்ளாக்ஷிப் அப்ரோச் இஸ் பிரில்லியன்ட் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் குளோக்கலாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட், I can be of a support to you. Either you think over it. If you like it, we can definitely talk about it. Yeah, sure. Okay. பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு. மேபி நாங்கள் கேட்டதோட அதிகமாக கூட அவங்க கொடுக்கலாம், தெரியல, நீங்கள் பார்க்கலாம். So valuation, I'm going to go with price to earnings 27, 3 times 81. So 81 crores. நீங்கள் வந்தீங்கன்னா I'm ready to invest. Let's make it 82 as a round number. I'm ready to invest 41 lakhs, which is 0.5%. Okay. 216 சொன்னீங்க, மேம் வந்து 81 சொல்லியிருக்காங்க. 81 besides, அது தவிர you know we are from the US. We love eating. We are very well connected with big players there, like Mylapore Express, கேள்விப்பட்டிருப்பீங்க, and other big players. Happy to make the connections. California, Seattle, Houston, East Coast, we know many people. So happy to make that connection and take you to the US. ஆக்சுவலாக வேல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் பிச் பண்ணோம். நாங்கள் 216 crores அந்த மாதிரி வேல்யூஷன் வந்து பிச் பண்ணோம். ப்ளஸ் எங்களோட ஆஸ்க் வந்துட்டு 10.8 crores வந்து சொன்னோம். அவங்க வேல்யூஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூக்கு வந்து டவுன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகோஷியேஷனுக்கு வந்தாங்க. நாங்கள் 200 crores கீழே வரல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எங்கள் பிராண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எங்களோட வேல்யூஷனும் வந்து நாங்கள் அது மாதிரி ஸ்ட்ராங்காக தான் பிச் பண்ணியிருக்கோம். 200 கீழே வந்து நாங்கள் வர விரும்பல அப்படின்னு சொல்லி எங்கள் பார்ட்னர் வந்து அங்கே பிச் பண்ணியிருந்தார். ஈவன் தோ அங்கே இன்வெஸ்டர்ஸுமே வந்து குமார் வெம்பு சார் தான் வந்து ஐ வில் டிஸ்கஸ் அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிச்சம் யாருமே வந்து அந்த வேல்யூக்கு வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அபர்ணா மேம் வந்து ஒரு வேல்யூ சொன்னாங்க. அந்த வேல்யூ வந்து எங்கள் வேல்யூஷனோட ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்ததால் என் பார்ட்னர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது அபர்ணா மேம் மட்டும்தான். ஸோ நீங்கள் கேட்ட வேல்யூவேஷன் 216 crores. ஸோ மேம் வந்து 82 crores வேல்யூவேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த வேல்யூவேஷனில். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா மேம் சொல்கிற அமௌண்ட்டு? நாங்கள் வந்து எங்கள் வேல்யூஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். Okay, counter. See, I really like US founders. You have a very good vision. உங்கள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. பட் வேல்யூவேஷன் ரியலிஸ்டிக்காக இல்லை. Do you want to counter? மேபி 200 மேக்ஸிமம். ஸோ எந்த நெகோசியேஷனுக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்திருந்தா நீங்கள் அங்கே பிட்ச் ஓகே பண்ணியிருந்திருப்பீங்க? நாங்கள் 10 crores எங்கள் ஆஸ்க் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 8 crores அதுக்குள்ளே நெகோஷியேஷன் வந்திருந்தால் நாங்கள் ஓகே பண்ணியிருப்போம். பட் வந்து அவங்க ரொம்ப 0.5% அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் இப்போ எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து ஏன் நாங்கள் வந்து டைல்யூட் பண்ணோம் அப்படின்றது தான் நாங்கள் நோ அப்படின்ற ஒரு ஸ்டாண்டிலே நின்னோம். ஓகே டன். ஸோ ரொம்ப கிளியரான பிஸ்னஸ் மேன்ஸாக வந்து இன்னைக்கு பிச்சில் இருந்திருப்பீங்க. ஆல் தி நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. ஓகே, ஸோ நெல்லை கருப்பட்டி காஃபிக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் போய் ஜாலியாக ஃப்ளரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலாக பிச் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா அங்கே
உட்காந்துருந்த ஜட்ஜஸே வந்து சொன்னாங்க யூ வில் டேக் அ ஸ்ட்ராங் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக வந்து பேசினாங்க. என்னதான் வேல்யூஷன் கம்மியாக பேசினாலும் நீங்கள் உங்கள் வேல்யூ கரெக்டு தான் அப்படின்ற ஸ்டாண்டில் வந்து இருந்தீங்க. இதுவே உங்கள் க்ரோத்துக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். அதை தான் வந்து நாங்கள் நம்புகிறோம். தென் வந்துட்டு எங்களோட வேல்யூஷனில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எபிசோடு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்ன ஒரு 10 பேர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு எப்படி நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேள்வியிலேருந்து அடுத்து நான் டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நெல்லை கருப்பட்டி காஃபி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் தான். எல்லாரும் டே டு டே பேசிஸில் நாங்களும் வர வழியில் அங்கே தான் நின்று காஃபி குடிச்சிட்டு வருவோம். இதை விட இன்னும் ஒரு பிக் பிராண்ட் ரீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 இதனுடைய ஃபுல் எபிசோடை Black Sheep TV யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.